அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. Adhiredi collection, Saravedi celebration. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரோபோ சங்கர் அண்ணனை கொண்டாடுறதுக்கு பிரியங்காவை தவிர வேற யாரால முடியும்? ஏன் ஆடக்கூடாது? தன்னோடு வாழ்ந்த ஒருத்தர் நம்மளை விட்டு பிரியறாங்க அப்படிங்கும்போது அதை சார்ந்த நபருக்கு தானே அதிக வருத்தமும் வேதனையும் இருக்கும். அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு, ஏன்னா அவங்க அழவே இல்லை, நமக்கெல்லாம் அது பிணம், அவங்களுக்கு அது கணவன் இல்லையா? நான் பேசலாம், நீங்க பேசலாம், உலகம் முழுக்க பேசலாம், ஆனால் ரோபோ சங்கரை பற்றி தெரிஞ்சு இந்த 20-25 ஆண்டு காலம் வாழ்ந்த பிரியங்காவை தவிர யாருக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் அதை எப்படி பார்க்க போறான்றதை நான் பார்க்குற காவலாக இருக்கேன். ஒரு 12-1 மணிக்கு மேலே இருக்கும். அவங்க அழும்போது பூ வைக்கிறாங்க, சங்கர் உனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமே, மல்லிகைப்பூ வாசம் இன்னும் போகலையேடி, ஏன் கழுட்டுறேன்னு சொல்லுவியே, இங்கே பாரு மல்லிகைப்பூ பாரு அப்படிங்கிறாங்க. 2 கையும் விரிச்சுட்டு நான் பின்னாடி நிற்கிறேன். அங்கே பாரு ரோபோ, இனிமேல் இந்த கையில் மருதாணி வைக்க முடியாதேன்னு அழறாங்க. ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது? ஒரு பெண்ணுக்கு பூ பொட்டு இதெல்லாம் புகுந்த வீட்டில் மட்டும் கிடையாது, பிறந்த வீட்டிலே கொடுக்குறாங்க. புகுந்த வீட்டில் கணவன் வைக்கிற இந்த இடத்துல இருக்கு இல்லையா? கணவன் போனதுக்கப்புறம் ஏன் நாங்கள் வைக்கக்கூடாது? பொதுவாக ஆண்கள் ஆடுறத அதிகபட்சமாக நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இது மாறி தெரியுதான்னு தெரியல. மக்களுக்கு அடுத்தவர்களை நோண்டி பார்க்கறதுல எப்பவுமே ஒரு குதூகலமான மனநிலை கொண்டவர்கள். மனிதர்களுக்கு மிருகங்கள்னு பேர் வச்சிருக்கணும்னு நான் எப்பவுமே சொல்றது தான். பெண்கள் தன்னுடைய எல்லா உணர்வுகளையும் கொண்டாடக்கூடிய தகுதியானவர்களாக இங்கே இருக்காங்க. ஆனால் ஏன் இந்த சமுதாயம் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுன உடனே பிரியங்கா பண்ணது சரிதானே. சினிமா உலகம் பிரமிக்கக்கூடியதே அல்ல. சம்பளம் வராது, நிறைய கடன் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், தின வருமானம் இல்லை. சூப்பர் ஸ்டார்லேருந்து யாருக்குமே ஒரு படம் வரும், ஒரு சீரியல் வரும், ஒரு ஷோ கிடைக்கும், எதையுமே நம்பி நம்ம ஒன்று பண்ணவே முடியாது. சினிமாக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபம் அது, வருமானம் அப்படிங்கிறது. கார் வித்துட்டாரு, அதுக்கப்புறம் வீடு லோனில் போகுது, இதெல்லாம் எப்படி காப்பாற்றுறது? அப்போது அதை நினச்சி ஒரு டிப்ரெஷன் இருக்குல்ல. ஆல்ரெடி நம்ம ஒரு நோயாளி, இதுக்கிடையில இவ்வளவு வேதனைகளை சுமந்து பயணிக்கும் போது நிச்சயமாக இது நடக்க தானே செய்யும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரோபோ சங்கர் அண்ணனோடு சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவரோட பழகின விதம் ஒரு அந்த டைமில் மட்டும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்ததா, இல்லை ஒரு லாங் டேர்ம் இருந்ததா? நான் சென்னை 2013 13லேருந்து அண்ணன் சாகர வரைக்குமே என்னோட அப்பப்போ ஃபோனில் பேசுவார். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காரு. இரவின் நேரில் நானும் அவரும் ஒன்றா நடிச்சிருக்கோம். அவர் மாதிரி கதை பேசுறதுக்கு அவருக்கு இவங்க இப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படி, அது கிடையவே கிடையாது. எல்லாரும் இப்படி தான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு நடிகை ரேகா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். வணக்கம். வணக்கம் சரவணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இன்னைக்கு இந்த பேசுகிற விஷயம் அப்படின்றது நடிகர் ரோபோ சங்கர் அண்ணன் அவருடைய இழப்பு அப்படின்றது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது, நம்ம அது சம்மந்தமாக பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த இறுதி ஊர்வலத்தின் சமயத்தில் அவங்களுடைய மனைவி நடனம் ஆடினது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வருது. நீங்களும் அது குறித்து பேசியிருந்தீங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் பேசுகிறாங்கன்னா, யாருக்கும் அறிவு இல்லை, யாருக்கும் நம்மளுடைய எதுவுமே தெரியாது. உங்களோட உணர்ச்சி உங்களுக்கு பெருசாக இருக்குது. அது கோபமோ, ஆத்திரமோ, அன்போ, காதலோ எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஆப்போசிட்லேருந்து பார்க்குற எனக்கு அது சில சமயம் ரொம்ப அழகாக இருக்குது, சில சமயம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உங்களுக்காக நான் வாழ முடியாது, எனக்காக நீங்கள் வாழ முடியாது இல்லையா? அதனால் பேசுகிறவங்கள பற்றி கண்டிப்பாக பிரியங்காக்கா ஒரு நாளும் வருத்தப்பட போகிறதில்ல. வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. ரேகா மாதிரி 1000 மடங்கு பிரியங்கா. அதனால் அவங்க அதை பற்றிலாம் வருத்தப்படுறதுக்கு தயாரில்லை. சோஷியல் மீடியான்னு நான் சொல்ல மாட்டேன். மக்களுக்கு அடுத்தவர்களை நோண்டி பார்க்கறதுல எப்போவுமே ஒரு குதூகலமான மனநிலை கொண்டவர்கள். மனிதர்களுக்கு மிருகங்கள்னு பேர் வச்சிருக்கணும்னு நான் எப்பவுமே சொல்கிறது தான். அப்படி தான் நான் பார்க்குறது. ஏன் ஆடக்கூடாது? இல்லை, அதுதான் அவங்களுடைய ஆற்றாமையை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அவங்கள தேத்திக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் வடிகாலாகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. முதல்ல உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருந்தது? ஏன்னா பொதுவாக ஆண்கள் ஆடுறத அதிகபட்சமாக நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இது மாறி தெரியுதான்னு தெரியல. அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்தது? எனக்கு தாலாட்டு பாட்டுக்கு நிகர் மரியாதை ஒப்பாரி பாடல்களுக்கு இங்கே இருக்குது.
அதே மாதிரி நடனத்துக்கும் இருக்கு. எப்படி வந்து ஒரு சந்தோஷமான திருவிழாக்கு நடனம் ஆடுறோமோ அதே மாதிரி மரணங்களுக்கும் நடனம் ஆடி இங்க வழி அனுப்புறது உண்டு. பொதுவாகவே சொல்லுவாங்க பெத்தா அழணும் செத்தா சிரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை அப்படியே ஆப்போசிட்ல பண்றோம். நம்ம விட்டு ஒருத்தங்க பிரியறாங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 நாள் பேசலைன்னா நமக்கு மன வருத்தங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு. தன்னோடு வாழ்ந்த ஒருத்தர் நம்மளை விட்டு பிரியறாங்க அப்படிங்கும்போது அந்த அதை சார்ந்த நபருக்கு தானே அதிக வருத்தமும் வேதனையும் இருக்கும். அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஏன்னா அவங்க அழவே இல்லை, ராத்திரி முழுக்க அழுதாங்க, அவங்கள கட்டி பிடிச்சாங்க, ரோபான்ன முத்தம் கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் அது பிணம், அவங்களுக்கு அது கணவன் இல்லையா, காதலன் இல்லையா. அவங்க அதெல்லாம் மயக்கம் போட்டு அப்படியே மயங்கி மயங்கி இருக்கிறாங்க, நான் தாங்கி தாங்கி பிடிக்கிறேன். ஆனால் அவங்க கண்ணில் தண்ணி வரல. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு ஸ்ட்ரகிளை வந்து போராடின ஒருத்தங்க. நான் பேசலாம், நீங்கள் பேசலாம், உலகம் முழுக்க பேசலாம். ஆனால் ரோபோ சங்கரை பற்றி தெரிஞ்சு இந்த 20-25 ஆண்டு காலம் வாழ்ந்த பிரியங்கா அக்காவை தவிர யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இலக்கியத்தையும் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தையும் நான் இங்கே பேச முடியுமே ஒழிய, ஆனால் அந்த அக்கா பட்ட கஷ்டமோ அந்த அக்கா பட்ட சந்தோஷமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை, யாருக்குமே வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ரைட்ஸே கிடையாது. அதுதான் நான் பார்க்குறேன். ஆடுறதுல தப்பு கிடையாது, ஏன் ஆடக்கூடாது? ஏன்னா அவங்க வந்து அடுத்த நாள் ஒரு 12-1 மணிக்கு மேலே இருக்கும், அவங்க அழும்போது பூ வைக்கிறாங்க, சங்கர் உனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமே, மல்லிகைப்பூ வாசம் இன்னும் போகலையேடி, ஏன் கழுட்டுறேன்னு சொல்லுவியே, இங்கே பாரு மல்லிகைப்பூ பாரு அப்படிங்கிறாங்க. 2 கையும் விரிச்சுட்டு நான் பின்னாடி நிற்கிறேன், அங்கே பாரு ரோபோ இனிமேல் இந்த கையில் மருதாணி வைக்க முடியாதேன்னு அழறாங்க. ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது? மருதாணி எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்சு விட்டது, அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறமும் நம்ம வைக்கிறோம்ல, அது ஏன் வைக்கக்கூடாது? 2வது தாலி, என் புருஷன் கட்டின தாலியை என் புருஷன் தானே கழட்டணும். அவன் போனதுக்கப்புறம் கழட்டுறதுக்குன்னு ஏன் ஒரு கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்தாங்க? அது ஏன் சுமக்கக்கூடாது? என் புருஷன் கட்டது நான் சாகிற வரைக்கும் என் கழுத்தில் கிடந்துட்டு போட்டுமே, நான் செத்ததுக்கப்புறம் அதை கழட்டாதீங்க, மண்ணோட மண்ணாக போகட்டும் அப்படின்னு என்னோட மைண்டு சொல்லுது. ஆனால் மற்றவங்கெல்லாம் எப்படி நினைக்கிறாங்க, அதை பற்றி ஏன் இவ்வளோ பெரிய பேச வேண்டிய பொருள் தான், ஆனால் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பூ பொட்டு இதெல்லாம் புகுந்த வீட்டில் மட்டும் கிடையாது, பிறந்த வீட்டிலே கொடுக்குறாங்க. புகுந்த வீட்டில் கணவன் வைக்கிற இந்த இடத்துல இருக்கு இல்லையா, கணவன் போனதுக்கப்புறம் ஏன் நாங்கள் வைக்கக்கூடாது? கணவன் வச்சதே இல்லை ஒரு நாளும், கணவனை நினச்சி நாங்கள் தானே வைக்கிறோம். நாங்கள் எப்படி, அதாவது இன்னொன்று, காதல் ஒரு நாளும் சாகவே சாகாது. காதலர்கள் பிரியலாம், காதல் கொண்டவர்கள் ஒருவர் காணாமல் போகலாம், மரணப்படலாம், என்ன வேணாலும் நினைக்கிறேன். ஆனால் காதல் அது உள்ளே இருக்கும்ல, அது ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் காதல் ஒருபோதும் அழியாது. அந்த காதலை அக்கா கொண்டாடி இருக்காங்க, அப்படிதான் நான் பார்க்குறேன். என் புருஷனை சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும், அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சமைச்சு கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் பார்த்துக்கணுமோ பார்த்துக்கிட்டாங்க. அதை மீறி அக்காவுக்கே தெரியாமல் அவர் மீண்டும் அந்த ஆல்கஹாலுக்கு அடிமையானதுனால இவ்வளவு சீக்கிரமான மரணம், அது தப்பு தான். ஆனால் அக்காவுக்கே தெரியாது, நிறைய இடங்கள்ல தெரியாது. நிறைய இடங்கள்ல யாராவது சொன்னாலும் நான் இல்லை பாப்பா அப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் தன்னுடைய காதலனை, தன்னுடைய கணவனை அவர்கள் கொண்டாடி தீர்த்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க நிச்சயமா. ஏன்னா அவங்க எங்களுக்கெல்லாம் வந்து நான் அழலை பத்தியா, சங்கரை நல்லா தான் இருக்கான், அவன் எதுவுமே ஆகலை அப்படின்னு அவங்க சொல்லும்போது எங்களால் தாங்க முடியல. ஆனால் அவங்க ஸ்டெடியாக இருக்காங்க, நான் அழலை பாரு, என் கண்ணில் தண்ணி வருதா பாரு பாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை பார்த்துட்டாங்க, எவ்வளவு தூரம் காதலிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அண்ணனை காதலிச்சிட்டாங்க, எவ்வளவு தூரம் வாழ முடியுமோ அவரோட வாழ்ந்துட்டாங்க. நெடுங்காலமாக காதலிச்சு வாழணும்லாம் அவசியம் இல்லை. சின்ன ஒரு கவிதை மாலை ஹைக்கூ மாதிரி எல்லாம் அவங்க அழகாக குறுகிய நாட்கள் தான், குறுகிய காலங்கள் தான், ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டாங்க. அதனால அதை அவங்க கொண்டாடி இருக்காங்க நான் பார்க்குறேன். அதை தாண்டியும் நீங்கள் ஒரு புரிதலோடு அதை அணுகுறீங்க இல்லையா? இப்போது நிறைய பேருக்கு அது பார்க்கல பழகலைன்றனாலே அது இல்லை அப்படின்ற ஒரு பொருள்படலாம் பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி அதை ரிலேட் பண்ணிக்கிறீங்க? ரோபோ சங்கர் அண்ணனாவது மதுரையை சார்ந்தவங்க இல்லையா, அது ஒரு கிராமம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சென்னையில் வாழ்ந்தவங்க அக்கா, இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. சென்னையில் வாழ்ந்த ஒரு பொண்ணு தன்னுடைய சுற்று வட்டாரத்தை பார்த்து வளரும் போது இதெல்லாம் இருந்திருக்கு, ஏன் ஆடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அது வழக்கத்துல உண்டுதான் அப்படின்றது இருக்கே. ஏன்னா நம்ம ஒப்பாரி பாடல்கள்ல எல்லா பெண்களுமே தோள் மேல கை போட்டு கும்மிய மாதிரி அவங்க அடிச்சு சந்தோஷமா வழி அனுப்புவாங்க. அதே மாதிரி சில ஜாதி மரணங்கள்ல பார்த்தீங்கன்னா
ராமா ராமான்னு சொல்லி வழி அனுப்புவாங்க, ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா. ஒவ்வொருத்தருக்கு அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா வச்சிருப்பாங்கல்ல, ஒரு ஏரியாவும் வித்தியாசமா பண்ணுவாங்க. இங்க என்னன்னா தன் மனைவியே எழுந்திருச்சு ஆடுறாளே அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு பேசு பொருளா இருக்கு. தன் மனைவி தானே ஆடணும். தன் மகன் கொல்லி வைக்கிறான், மகன் இல்லை, அவங்க மருமகன் வைக்கிறாங்க. எனக்கு என்னன்னா ரோபோ சங்கர் அண்ணனை கொண்டாடுறதுக்கு பிரியங்காவை தவிர வேற யாரால முடியும்? அதை ஏன் வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு தான். கிராமங்கள்ல இதெல்லாம் இருக்குங்க. கிராமங்கள் ஒருவேளை மனைவி எழுந்திருச்சு ஆடினதை நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம், அல்லது அதை காட்டாம இருந்திருக்கலாம், அது பெரிய பேசு பொருள் ஆகாம இருந்திருக்கும். ரெண்டாவது இவங்க ஒரு செலிபிரிட்டி, அதனால எல்லாரும் கேமராவை தூக்கிட்டு போய் அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளை ஆக்கிட்டாங்க. மற்றபடி இது இயற்கை தானே, உணர்வு சார்ந்தது தானே, மனம் சார்ந்தது தானே. அதனால எனக்கு இது தப்பா படவும் இல்லை, இது இவ்வளோ பெருசா பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ தொடர்ச்சியாக நிறைய படங்களில் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வெப் சீரிஸ் அப்படின்லாம். இது மாதிரி ஏதாவது ஒரு காட்சிகள்லாம் அப்படி உண்டா உங்களுக்கு? அந்த மாதிரி ஏதாவது அனுபவம்லாம் உண்டா? ஏன் நான் இதுக்கு சம்பந்தமா வீடியோ போட்டேன் அப்படின்னா, நான் இறந்து கிட்டத்தட்ட ஊர்வலம் போற வரைக்கும் நான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி தான் நான் கிளம்புறேன். 2-3 நாள் கழிச்சு தான் நானே யூடியூப்ல பார்க்குறேன் பிரியங்கா டான்ஸ் ஆனது. மொத்த டீம் எனக்கு ஃபோன் பண்ணி, ரேகா நீ பண்ண மாதிரியே பண்றாங்கம்மா, நீ பண்ற மாதிரி. எனக்கு எப்படி சொல்றது, அதாவது எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு என் லைஃப்ல. நான் ஒண்ணு பண்ணிட்டு வருவேன், அது இங்க நடக்கும். நான் ஒரு கேரக்டர் பண்ணுவேன், அது அப்படியே இங்க நடக்குது. இது தொடர்ந்து ஒவ்வொரு இதாவே நடக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இலக்கியங்கள்ல இருக்கு, இதிகாசங்கள்ல இருக்கு, பெண்கள் தன்னுடைய எல்லா உணர்வுகளையும் கொண்டாடக்கூடிய தகுதியானவர்களா இங்க இருக்காங்க. ஆனா ஏன் வந்து இந்த சமுதாயம் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுன உடனே, பிரியங்கா பண்ணது சரிதானே, அதை தானே நானும் ஒரு சீரீஸ் மூலமா நான் வெளியே கொடுக்குறேன். என்னோட ஆழ் மனசுல இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆள் தான். ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு தான் நான் அதை பேசினேன். ஸோ அது ரிலீஸ் ஆக போது இங்க வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கும் போது எனக்கு என்னால் பொறுக்க முடியாம தான் நான் அந்த வீடியோவே போட்டேன். இதுல என்ன தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு. ஸோ அதை உங்களால டைரக்டாவே கனெக்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா? என்ன அப்படியேங்க, நான் பண்ண கேரக்டர் அக்கா ஆடுறாங்க ஒரிஜினலா, நானாவது நடிக்கிறேன். இதை நிறைய பேர் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப பாருங்க, நீ இது ஏத்துக்கிட்டே ஆகணும்னு ஒரு ரோல் மாடலா ஒண்ணு நிக்கிறாங்க இல்லையா? ஸோ எனக்கு எல்லாரும் ஒரு ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பார்த்தாது இது இப்போ நமக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. என்னால் அது வந்து என்ன சொல்றது, கனெக்ட் பண்ணிக்க முடியுதுங்கிறத விட எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இது வரைக்கும் யார் இறந்து தான் பொண்டாட்டி ஆடி நம்ம பரிச்சயப்பட்டதே இல்லை, எந்த நியூஸ்லையுமே பார்த்ததில்லை. ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதை நானும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எனக்கு அது உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது, புல்லரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரோபோ சங்கர் அண்ணனோடு சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவரோட பழகின விதம் ஒரு அந்த டைம்ல மட்டும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்ததா, இல்லை ஒரு லாங் டேர்ம் இருந்ததா? நான் சென்னை வந்து 2013 இருந்து அண்ணன் சாகர வரைக்குமே என்னோட அப்பப்போ ஃபோனில் பேசுவார். என்னோட வீட்டு கிரகப்பிரசத்துக்கு வந்தார். என்னோட வீட்டு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு, எங்கள் அப்பாட்ட பேசியிருக்காரு, என் பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காங்க. அதனால அவர் எப்பவுமே அடிக்கடி வந்திருக்காரு. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காரு. இரவின் நிழல்ல நானும் அவரும் ஒன்னா நடிச்சிருக்கோம். அவர் மாதிரி கதை பேசுறதுக்கு அவருக்கு வந்து இவங்க இப்படி அவங்க இப்படி இவங்க இப்படி அது கிடையவே கிடையாது. எல்லாரும் இப்படிதான். அதாவது நதியாவது வளைஞ்சு வளைஞ்சு ஓடும். ரோபோ சங்கர் ஒரே மாதிரி தான் இருப்பார். அவருக்கு வந்து நல்லது கெட்டது, கெட்டவன் நல்லவன் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் நம்புவார், ராவா நம்புவார். அவர் அடிக்கிற சரக்குல மிக்சிங் இருக்குமே வழி அவர் குணத்துல ஒரு நாளும் வந்து மிக்சிங் கிடையவே கிடையாது. நான் வந்து இந்த கிட்டத்தட்ட 10-12 வருஷமா ஆச்சு இல்லையா நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் அவர் பைக்ல புல்லட்ல எல்லாம் ரோட்ல போவாரு, எங்க பார்த்தாலும் டக்குன்னு நின்றுவாரு. என்னடா நடந்து போற? என்ன இல்லை நான் அந்த கடையில இருந்து வண்டிக்கு போறேன்னா, சரி சரி ட்ராப் பண்ணுமா, இல்லை வண்டி நிக்குதுண்ணா, அவ்வளவுதான். நான் டார்லிங் தான் மேக்ஸிமம் கூப்பிடுவேன், இல்லைன்னா ரோபோ. நிறைய பேர் இருக்காங்க தூரத்துல ரொபானா அப்படின்னு கூப்பிடுவேன், என்ன டார்லிங், இதுதான் மேக்ஸிமம் அவர் கூட இருக்கவங்களாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவர் பேரே டார்லிங் டார்லிங் தான் நிறைய பேர் கூப்பிட்டு நான் கேட்டிருக்கேன். ஆனால் இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் அந்த ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனது, அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தது ஒரு பெரிய கூஸ்பம்ஸாக இருந்தது. ஏன்னா அவர் அப்படி ஒரு ஸ்டேஜில் பார்த்த மனுஷனை அவ்வளோ நொடிஞ்சு போய் திரும்ப அவர் மீண்டு வந்தார் அப்படின்னு நீங்கள் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு அது எப்படி இருந்தது இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது கேட்கும்போது?
இல்லை அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எல்லாரும் ரொம்ப அட்மிட் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது எல்லாரும் சீரியஸ்ன்னு சொல்லும்போது அவங்க சுற்று வட்டாரமெல்லாம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு, மஞ்சக்காமால வந்திருக்குது, இவ்வளோ சரக்கு அடிச்சிருக்காரு, அந்த பாட்டு போச்சு இந்த பாட்டு போச்சுன்னு நம்ம நியூஸ் கேட்கும்போது முடிஞ்சிருச்சுங்கிற செய்திகள் தான் ராவா எனக்கும் வந்தது. ஆனால் எப்படியோ அவ்வளோ தூரம் கடவுள் மோசமானவர் இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னென்னா அவருடைய அந்த ஆல்கஹால் பழக்கம் மீண்டும் ஆக்சுவலாக அது நிறுத்தியிருந்தாருன்னா கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம். மஞ்சக்காமால வந்து ஒருத்தன் பிழைக்கிறதே பெரிய விஷயம். பிழைச்சதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா மரணம் நிச்சயமாக அது காவு வாங்க தான் செய்யும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து மஞ்சக்காமால வந்து தான் இறந்தார். மஞ்சக்காமால வந்து குடிக்கவே கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாமல் குடிச்சு அவர் இறந்தார். அதனால் என்னெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் போகும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். லக்கி கொஞ்ச நாள் கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது சினிமாக்காரங்களை வெளியே பார்க்குறாங்கள மக்கள், அவங்களுக்கு ஒரு பிரமிப்பு இருக்குது. ஆனால் இந்த சினிமா உலகம் பிரமிக்கக்கூடியதே அல்ல. சம்பளம் வராது, நிறைய கடன் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், தின வருமானம் இல்லை. சூப்பர் ஸ்டார்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கவங்களே எனக்கு தெரியாது, அந்த காலகட்டத்திலேருந்து யாருக்குமே ஒரு படம் வரும், ஒரு சீரியல் வரும், ஒரு ஷோ கிடைக்கும், எதையுமே நம்பி நம்ம ஒன்று பண்ணவே முடியாது. சினிமாக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபம் அது வருமானம் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளை வெளி உலகம் கொண்டாடுதில்ல, அதை வச்சு சின்ன சின்னதாக அப்படியே வளர்ந்துட்டு போக வேண்டியதான். நமக்கு பார்ட் டைம் ஒரு ஜாப் வச்சுட்டு நம்ம சினிமாவில் நடிக்கிறதோ அல்லது சினிமாவை பார்ட் டைமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அதனால தான் எல்லா நடிகர்களுக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்கும், ஒரு கம்பெனி இருக்கும், வேறு ஏதாவது வேலை இருக்கும். அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு வரணும்னு ஐடி கம்பெனியில் விட்டு வேலையை விட்டுட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, வயிறு எரியும். ஐயோ போகிறாங்களே, அவங்க வாழ்க்கை போகுதே. இது வந்து என்ன சொல்கிறது, சரக்கை விட மோசமானது. இது ஒரு பெரிய போதை. சினிமாக்குள்ளே வர்றது, இந்த மீடியாவுக்குள்ளே வர்றதுல ஒரு பெரிய போதை. ஆனால் இங்கே நிரந்தர வருமானம் இல்லைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ரோபா அண்ணன் வேலைக்கு போகிறாங்க, பாப்பா வேலைக்கு போகிறாங்க, அக்கா வேலைக்கு போகிறாங்க. என்ன சம்பளம் கிடைச்சிட முடியும்? அவங்க எப்படி லோன் கட்ட முடியும்? அவங்க கார் வித்துட்டாரு, அதுக்கப்புறம் வீடு லோனில் போகுது, இதெல்லாம் எப்படி காப்பாற்றுறது? அப்போது அதை நினச்சி ஒரு டிப்ரெஷன் இருக்குல்ல. ஆல்ரெடி நம்ம ஒரு நோயாளி, இதுக்கிடையில இவ்வளவு வேதனைகளை சுமந்து பயணிக்கும் போது நிச்சயமாக இது நடக்க தானே செய்யும். சாதாரண மனுஷனுக்கே நமக்கு எப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னு தெரியல, ஆல்ரெடி நோயில் இருக்காரு. ஸோ அவரோட குடிக்கு அது ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் தொடங்கினதுக்கு எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி இதை கடந்து போகிறதுன்னு தெரியாமல் ஒரு தடுமாற்றம் வரும்போது நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை திரும்பி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர்ஸில் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வரும். அந்த டைமில் நீங்கள் போய் பார்த்தது உண்டா, பேசினீங்களா? அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லாயி வந்து என் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தார். அப்போதான் வந்தது. வந்தார், உட்காந்து பேசினார், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். வீட்டில் வந்து சாப்பிட சொன்னேன், எல்லாம் பத்திய சாப்பாடுன்னு. ஆனால் எல்லாமே பத்தியமாக தான் நானும் இங்கே வச்சுருக்கேன்னு சொன்னேன். அன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாள், சாயங்காலம் வாங்க அப்படின்னேன். நீ வந்து என்ன சொன்ன, பார்ட்டி அப்படின்னு சொன்னேன். நான் சரக்கு அடிக்க மாட்டேனே, உங்களுக்கு சரக்கே கிடையாது, நானே சரக்கு பார்ட்டி வைக்கல, எல்லாத்துக்கும் டின்னர் தான், பாட்டு டின்னர் மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு நாளும் சரக்கு அடிக்க மாட்டேன், நான் யாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து பழக்கம் இல்லை, சரக்கு பார்ட்டிக்கும் நான் யாரையும் கூப்பிட்டது கிடையாது, அண்ணா வாங்கினேன், அப்போ வரண்டா அப்படின்னு தான் மதியானம் போனார். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசினாரு, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாரு, எங்கடா இருக்க, என்ன பண்ணுற, பார்த்துட்டே தான் இருக்கேன், உன்னோடது ஒன்று ஏதோ பண்ணிகிட்டே இருக்கேன்னு. அக்கா வந்து பார்க்குற இடங்கள்ல பேசுகிறதோட சரி, ஃபோன்லாம் பேசுனதில்ல. யாராவது என்னம்மா ஏதாவது அப்படி கேட்டாங்கன்னா என்ன அப்படி அவகிட்டெல்லாம் வாயை கொடுத்துன்னா என் தங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி கடந்து போகிறதோட சரி. பட் ரோபான்னா வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், இவ்வளோ சீக்கிரம் போயிருக்கக்கூடாது. அதுதான் இது. என்னன்னா சினிமாக்காரங்களுக்கே, அதாவது சினிமாக்காரியாக இருந்து ஆனால் வெளியில் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு நான் பண்ணுறேன். யாருமே உடம்ப பார்த்துக்கிறதே கிடையாது. சினிமாவில் அதே மாதிரி நமக்கு டைமிங்கே இல்லை. இல்லை அதான் கேட்குறேன், பார்த்துக்கிறது இல்லையா இல்லை பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷன்? பார்த்துக்க முடியாது, பார்த்துக்கிறதும் இல்லை. ஏன்னா சினிமா முகத்தில் உள்ளே வந்துடுறோம்ல. சீரியல் பண்ணும்போது காலையில் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும், நைட்டு 9 மணிக்கு தான் ஷூட்டிங் முடியும். அது ஷூட்டிங் எங்கே வேணாலும் இருக்கட்டும், பக்கத்துலேயே இருக்கட்டும், அல்லது வலசரவாக்கத்தில் இருக்கலாம், சாலிகிராமத்தில் இருக்கலாம், இல்லைன்னா ஈவிபியில் இருக்கலாம், சரிங்களா? அவங்க 9 மணிக்கு ஷூட்டிங் முடியுதுன்னா 9:30 மணி ஆகிடும் பேக்கப் சொல்கிறதுக்கு.
ஆனால் 9:30 மணிக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அது சென்னை டிராஃபிக் யோசிப்பாங்க. 11 மணிக்கு ஒருத்தங்க வந்து குளிச்சு அந்த மேக்கப் எல்லாம் கழிச்சு படுக்கும்போது வெடிய காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சாதான் 6 மணிக்கு கார் வாசல்ல வரும். இல்லைன்னா நம்ம 6 மணிக்கு வண்டி எடுத்தே ஆகணும். எகைன் எந்த ஏரியா போகணுனாலும் சேம் டிராஃபிக் இருக்கும். அவன் எப்படி உடம்ப பார்த்துக்குவான், எங்கே வாக்கிங் போவான்? ஷூட்டிங் ஃபுட்டு எப்படி வந்து நீங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு ஃபுட்டு கிடைக்கும், இதுதான் சாப்பிட்ணுன்னு எப்படி பண்ண முடியும்? கிடையாது. சில பேர் 3 நேரம் சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக ஷூட்டிங் வராங்க, ஒரு நேரம் சாப்பாட்டில் வாழ்ந்துடலான்னு ஷூட்டிங் வராங்க. அப்படி இருக்கும்போது உடம்பு எங்கே காப்பாற்றிக்க முடியும்? 2வது அங்கேருந்து நட்பு வட்டங்கள் தொடர்ந்து ஒருத்தன் குடிக்கிறவனா இருந்தால் போதும் நம்மளை அப்படியே குடிக்க வைக்கு. ஸோ நம்ம வந்து மைண்ட் பவர் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு அடிமையாயிடுவோம். நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, நேரத்துக்கு தூக்கம் கிடையாது, நேரத்துக்கு நல்ல சரியான வருமானம் கிடையாது, சரியான தினந்தோறும் இருக்கக்கூடிய வேலையும் கிடையாது. எப்படி நீங்கள் இதை வச்சு வந்து ஒரு வாழ்க்கை நடத்த முடியும்? இதுலேருந்து எப்படி நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும்? வெளியில் பார்க்குறவங்க வாங்க ஒரு செல்ஃபி எடுக்கல, எனக்கு உங்களை பிடிக்கும், நீங்கள் அதில் நல்லா பண்ணீங்க இதில் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லலாம். அது வயிறு நிறையாதே, அது மனசு நிறையாதே. அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த சந்தோஷத்துக்காக தான் எல்லாரோட வாழ்க்கையும் இப்படி போகுது. சினிமாவும் அப்படிதான். ராத்திரி 6 to 6ன்பாங்க, 9 to 9பாங்க. 9 to 9 சொல்கிறாங்களே, ஆக்சுவலாக சினிமா வந்து 9 to 6 தான். ஆனால் 6-5 மணிக்கே நம்மளை வர சொல்லிடுவாங்க. ஏன்னா 9 o'clock ஷார்ட் வைக்கணும்பாங்க, 7 மணிக்கு ஷார்ட் வைக்கணும்பாங்க, 6 மணிக்கு முடியாது, சில இந்த 7 மணிக்குன்பாங்க, நைட் ஷூட் இருக்கும். எப்படி நீங்கள் உடம்ப பார்த்துக்குவீங்க? ஆனால் நம்ம இங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அழகாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். பாடி வந்து ஆண்கள் வந்து 6 பேக் வச்சுக்கணும். இதெல்லாம் சாத்தியமே இல்லை, ஆனால் சாத்தியப்படுத்திக்கணும். இதெல்லாம் தான் என்னென்னா இந்த 1 வீக்கில் போய் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போய் இதெல்லாம் என்ன ஆகும்னா பேலன்ஸ் பண்ண முடியாமல் எங்கோ ஒரு இடத்துல வெடிக்கும். அந்த வெடிப்புகள் தான் ஹார்ட் அட்டாக் ஆகும், மெண்டல் ப்ரெஷர் ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும். விதவிதமான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறது. ஸோ சினிமாக்காரங்க செத்தா நம்ம செய்தி, அதே சமயத்தில் அவங்களுக்கான வாழ்க்கை இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ அசோசியேஷன், எவ்வளோ மீட்டிங், எவ்வளோ ஓட்டு போட்டு என்ன தான் நீங்கள் பண்ணாலும் இதை மாற்றவே முடியாது. 3000 ரூபா சம்பளங்க சீரியலில் நடித்தா, அதிகபட்ச சம்பளம் 10,000 ரூபா தான். ஆனால் இதில் நீங்கள் என்ன ஹெல்த்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும். 3 நேரம் நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்னா அதுக்கான வருமானம் நமக்கு இருக்கணும்ல. இங்கே எதுவுமே சாத்தியம் இல்லை. இதுதான் இப்போ நான் சொன்னது தான் ப்ராக்டிக்கல். ஓகே, இப்போது இது என்ன எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க இதுதான் அப்படின்னு. அண்டு இப்போ ரோபோ சங்கர் அண்ணனை பற்றி பேசும்போது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ ஒரு கடுமையான உழைப்பாளியாக இருந்ததுனால இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு பார்க்குறீங்க? 12 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரியும்னா நான் குழந்தையா இருக்கும் போது அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ரோபோங்கிறதே அந்த கெட்டப் போட்டு தான் அவருக்கு அந்த ரோபோ சங்கர்னே வந்தது. அப்போ இருந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து பார்க்குறேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரோபோ சங்கருங்கிற பேரை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட பேரை நம்ம தக்க வச்சுக்கணும். அவன் உழைக்காமல் இருக்கவே முடியாது. உழைப்பாளியால் மட்டும்தான் அவனால் அந்த இடத்துக்கு நிற்க முடியும், இல்லை காணாமல் போயிடுவான். இப்போ ரோபோ சங்கரனை கூட வந்தவங்க நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருக்காங்க, பாக்கி யாருமே காணோம், அடையாளமே இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அவர் உழைக்காமல் இருந்திருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய அவரால் பேச முடியாத வாய்ஸே கிடையாது. அவர் அந்த ஸ்பாட்டில் எடுத்து விடுவார்ல நகைச்சுவை, அதுக்கெல்லாம் இன்னைக்கு யாராலும் ஈடுகட்டவே முடியாது. அவர் அந்த பாடி வச்சுட்டு அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவார். அதெல்லாம் வந்து மிராக்கிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் உழைப்பாளியா இல்லையாங்கிறது சந்தேகமே வேண்டாம். உழைக்காமல் ஒருத்தன் பேரை வாங்கவே முடியாது. அந்த பேரை இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சு எவ்வளோ கூட்டம், அந்த கூட்டத்துக்கெல்லாம் காரணம் நேற்று வரைக்கும் உழைச்சானேயா அப்படிங்கிறது தான். ஸோ அவர் 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்லேருந்து அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. காதணி விழாவும் இருந்தது, அதுக்கு அடுத்த நாள் ஏதோ போஸ்ட், அதுக்கப்புறம் தான் நானும் பார்த்தேன். அவரோட இறந்ததுக்கு அடுத்த நாள் அப்படின்னு போஸ்ட் 2 நாள் கழிச்சு வர மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியலன்றது நீங்கள் கூடவே அதை ட்ராவல் பண்ணியிருக்கும்போது. அதாவது நான் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கேனான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அப்பப்போ அவருக்கு மனசு ஏதாவது கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா பேசுவார். அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு, என்னால் போக முடியாத சூழ்நிலை போகலை. அதுக்கப்புறம் நாஞ்சில் விஜயனுடைய வளகாப்பில் நினைக்கிறேன் அவர் பார்த்துட்டு கேட்டாங்க, பாப்பாவை பார்த்துட்டு நான் பேசினேன். அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை சந்திக்கிறது. பொதுவாக
அண்ணன் மட்டும் ஃபோன் பண்ணி எதுக்காவது பேசுறது அந்த மாதிரி உண்டு. மற்றபடி ரொம்ப இப்போ அவங்க கூடயே ஒரு கூட்டம் இருக்குது, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு கூட்டம் வந்து அவரை சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் சில பேர், ஏன்னா சேரா நட்பு கூடா நட்புலாம் சொல்லுவாங்கள்ல, அதுவுமே அவரை வந்து இந்த நிலைமை கொண்டு வந்ததுக்கு காரணம். அது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. நீங்கள் சரியில்லைன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால சில நேரங்களில் அந்த கூடா நட்புமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான காரணங்களாகவும் இருக்குது. ஃபைனலாக அவரை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க, அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவர் மரணப்படவே இல்லைங்க. ஏன்னா அவரை கலைஞனாக தான் நம்ம கொண்டாடுறோம். அவருடைய கலைகள் இன்றைக்குமே இருக்கு. அவர் நடித்த படங்கள், அவர் பேசின காமெடி வீடியோக்கள், அவர் எல்லாமே எல்லா நகைச்சுவை சார்ந்ததும் மோட்டிவேஷன். அவரே சொல்லியிருப்பார், நான் குடிக்காத சரக்கே கிடையாது, அதுதான் இன்னைக்கு இந்த வாழ்க்கை. ஸோ அவர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். குடிக்கிறவனுக்கும் சரி குடிக்காதவனுக்கும் சரி, நான்லாம் பேச வேண்டியதே இல்லை. அவரே அவரை பற்றின எல்லா கண்டென்ட்டும் பேசிட்டு தான் போயிருக்காரு. அதனால் அவரை ஒருபோதும் யாரும் இழந்த மனநிலையே வேண்டாம். அவர் நம்ம கூட தான் இருக்கார். அவரை என்னைக்கு வேணாலும் நம்ம பார்க்க முடியும், எப்போ வேணாலும் பார்க்க முடியும். என்ன நம்ம பேசுறதுக்கு அவர் திருப்பி நம்ம கூட பேசுறதுக்கு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கணுமே ஒழிய, என்னை பொறுத்த வரைக்கும்லாம் ரோபோ நான் சாகவே இல்லை. ஒரு நாள் நான் சாகிற வரைக்கும் அவர் சாக மாட்டார். ஏன்னா நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்க போகிறேன், பார்த்துட்டே தான் இருப்போம். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கையோடு தான் எல்லாருமே பயணப்படணும். நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. நன்றி. நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts.